Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைய தமிழ் தேசிய பேரவை என்ற பொது கட்டமைப்பு உதயம். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் இல்லத்தின் முன்பாக இனம் தெரியாத நபர்களின் அச்சுறுத்தும் வகையிலான நடமாட்டம். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் எவ்வித புதிய உடன்படிக்கையும் ஏற்படுத்திக் கொள்ளப்படவில்லை என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவிக்கிறார். எனது பழைய நண்பர் ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்கிறார் ராஜபக்ஷ. ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு அனைத்து நிறுவனங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு. ஓரினச் சேர்க்கையை சட்டமாக்காதவரே தாமரை மொட்டின் வேட்பாளர் என்கிறார் குட்டியாராச்சி. மர்மமான முறையில் காணாமற் போன வெளிநாட்டு சுற்றுலா பயணியான பெண்ணை மயங்கிய நிலையில் சல்லி கோவிலுக்கு அருகில் மீட்பு. இந்தியா இரண்டாவது தடவையாக உலக கிண்ணத்தை சுவீகரித்தது. வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்காக 7 தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளின் ஒன்றிணைவான தமிழ் மக்கள் பொதுச்சபையும் கூட்டிணைந்து தமிழ் தேசிய பேரவை என்ற பொது கட்டமைப்பை உருவாக்கியுள்ளது. குறித்த பொது கட்டமைப்புக்கான புரிந்துணர்வு உடன்பாடு எதிர்வரும் ஜூலை 6ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் உத்தியோகபூர்வமாக நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் பொது கட்டமைப்பை உருவாக்குவதற்கான புரிந்துணர்வு உடன்பாட்டை இறுதி செய்யும் நோக்கில் வவுனியா பாடி வீட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் சிவில் அமைப்புகளின் ஒன்றிணைவான தமிழ் மக்கள் பொதுச்சபையும் அரசியல் கட்சிகளான விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி, செல்வம் அடைக்கலநாதன் தலைமையிலான டெலோ, சித்தார்த்தன் தலைமையிலான பிளாட், சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையிலான EPRLF, வேந்தன் தலைமையிலான ஜனநாயக போராளிகள், ஸ்ரீகாந்தா தலைமையிலான தமிழ் தேசிய கட்சி, ஐங்கர நேசன் தலைமையிலான தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆகியன பங்கேற்றிருந்தன. இந்நிலையில் அரசியல் சிவில் தரப்பினருக்கு இடையில் பொது கட்டமைப்பு ஒன்று உருவாக்குவதற்கான புரிந்துணர்வு உடன்பாடு தொடர்பாக ஆராயப்பட்டது. ஏலவே வரைவு ஒன்று தயாரிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த வரைவில் பல்வேறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக விக்னேஸ்வரன், ஸ்ரீகாந்தா போன்றவர்கள் வரைவினை வரி வரியாக ஆராய்ந்து திருத்தங்களை செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து பொது கட்டமைப்புக்கான பொது பெயர் ஒன்று இறுதி செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் குறித்த பொது கட்டமைப்பு தமிழ் தேசிய பேரவை என்று அழைக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொது கட்டமைப்புக்கான அங்கத்துவம் பற்றிய உரையாடல் இடம்பெற்றது. குறித்த உரையாடலின் ஆரம்பத்தில் அரசியல் சிவில் தரப்பினருக்கு சமமான அளவில் அங்கத்துவத்தினை அளிப்பதென்று தீர்மானிக்கப்பட்டது. அதற்கு அமைவாக அரசியல் கட்சிகளின் சார்பில் விக்னேஸ்வரன், செல்வம் அடைக்கலநாதன், சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஸ்ரீகாந்தா, வேந்தன், ஐங்கரநேசன் ஆகியோரும், சிவில் அமைப்புகளின் சார்பில் பேராசிரியர் கணேசலிங்கம், அரசியல் ஆய்வாளர்களான ஜோதிலிங்கம், நிலாந்தன், யதீந்திரா, வசந்தராஜா, விக்னேஸ்வரன், செல்வின் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதே நேரம் ஈழத் தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரனும் குறித்த கூட்டத்தில் பங்கேற்பதாக இருந்த போதும் இறுதி நேரத்தில் வெளிநாடு ஒன்றுக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டதால் அவரால் பங்கேற்றிருக்க முடிந்திருக்கவில்லை. எனினும் அவருடைய பங்கேற்பு உறுதியாகின்ற போது குறித்த பொது கட்டமைப்பு அங்கத்தவர்களின் எண்ணிக்கை தலா 8ஆக அதிகரிக்கப்படும். அந்த சமயத்தில் சிவில் அமைப்புகளின் சார்பில், பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியத்தின் சார்பில் அல்லது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சார்பில் பிரதிநிதியொருவர் உள்வாங்கப்பட உள்ளார். அனந்தி சசிதரனை பொது கட்டமைப்புக்குள் உள்வாங்குவது தொடர்பில் எமது கட்சிக்குள் உரையாடுவதற்காக 2 நாட்கள் கால அவகாசத்தினை ஸ்ரீகாந்தா கோரியுள்ளார். மேலும் ஊடகங்களை கையாள்வதற்காக சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் நிலாந்தன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனது வீட்டின் முன்பாக ஆயுதங்களுடன் நடமாடியமை தொடர்பாக நாளை மறுதினம் சபாநாயகருக்கும் எழுத்து மூலம் வழங்கி உரிய தரப்புகளுக்கும் விரைவில் தெரியப்படுத்துவேன் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இல்லத்தின் முன்பாக இனம் தெரியாத நபர்களின் அச்சுறுத்தும் வகையிலான நடமாட்டம் அவதானிக்கப்பட்டமை தொடர்பாக கொடிகாமத்தில் ஊடகங்களின் கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
அத்துடன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு அருகிலுள்ள எனது இல்லத்தின் முன்பாக 4 மோட்டார் சைக்கிள்களில் 9 பேர் இனந்தெரியாத வகையில் முகத்தையும் மோட்டார் சைக்கிள் இலக்கத்தகட்டையும் கருப்பு துணிகளால் மறைத்து வாள்களை சுழற்றியவாறு வீதியால் செல்வது எனது வீட்டு கண்காணிப்பு கேமராவின் மூலம் அவதானிக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தில் நடக்கும் பல குற்றச் செயல்களுக்கு பின்னால் இராணுவம், கடற்படை, விமானப்படை, போலீசார், உளவுப்படை பின்னணியில் இருப்பது மிக துலாம்பரமாக வெளிப்படுத்தப்படுகிறது. யுத்த காலத்தில் இராணுவத்தினரும் இராணுவ புலனாய்வு பிரிவினரும் ஃபீல்ட் பைக்கில் கருப்பு துணிகளை கட்டியவாறு வந்து துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள இளைஞர்கள் செய்வதாகவும் குழுக்கள் செய்வதாகவும் காட்டிக்கொண்டு அவர்களை கைது செய்யாமலும் நடவடிக்கை எடுக்காமலும் விட்டு யாழ்ப்பாணத்தை அச்ச சூழலுக்குள் வைத்திருக்க முற்படுகின்றனர். இதற்கு பின்னணியில் அரச புலனாய்வு பிரிவு இருப்பது மிக துலாம்பரமாக தெரிகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பாக்கு நீரிணை கடற்பரப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை மற்றும் கச்சத்தீவு பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கும் இடையில் எவ்வித புதிய உடன்படிக்கையும் ஏற்படுத்தி கொள்ளப்படவில்லை என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்தார். பாக்கு நீரிணை கடற்பரப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை தொடர்பான விவகாரங்கள் மற்றும் கச்சத்தீவு பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக இலங்கை மற்றும் இந்தியாவுக்கும் இடையில் விரிவான உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதாக இந்து பத்திரிகை கடந்த வெள்ளிக்கிழமை செய்தி வெளியிட்டிருந்தது. எவ்வாறாயினும் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படவில்லை என இந்திய அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி அந்த செய்தியில் குறிப்பிட்டிருந்தது. எனினும் அவ்வாறான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவில்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்தார். எனது பழைய நண்பர் ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்று முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள மஹிந்த ராஜபக்ஷ அந்நாட்டு ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்தித்தமை தொடர்பில் இவ்வாறு தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் பீஜிங்கில் அமைதியான சகவாழ்வுக்கான 5 கோட்பாடுகளின் 70வது ஆண்டு விழாவில் எனது பழைய நண்பர் ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்தித்ததில் மகிழ்ச்சி. 70 ஆண்டுகளாக இந்த கோட்பாடுகள் உலகளாவிய ராஜதந்திரம் மற்றும் சர்வதேச சட்டத்தை வடிவமைத்துள்ளன. அமைதியான மற்றும் கூட்டுறவு உலகத்தை உருவாக்குவதற்காக நாம் ஒன்றாக பாடுபட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் பல்வேறு அரச நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அரச அச்சகம், போலீஸ், இலங்கை மின்சார சபை, நீர்வளங்கள் சபை உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு இது தொடர்பில் கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான அதிகாரிகள் மற்றும் வாகனங்களின் எண்ணிக்கை தொடர்பில் புள்ளி விவர அறிக்கையை தயாரிக்குமாறு மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு சுற்று நிரூபத்தின் ஊடாக அறிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தேர்தலொன்றுக்கு அவசியமான நடவடிக்கைகள் தயார்படுத்தப்பட்டு வருவதாக அரசு அச்சகம் அறிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 13வது திருத்தச் சட்டத்தின் மூலமாக வடகிழக்கினை எழுதி கொடுப்பதற்கு முனைந்தால் அவர்களுடன் எம்மால் அமர முடியாது என்று பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அகலவத்தை மாநாடு நேற்றைய தினம் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலே முதலில் நடைபெறும் என்பதில் எமக்கு பாரிய நம்பிக்கை உள்ளது. இதன்போது பொதுஜன பெரமுன ஆதரவு வழங்கும் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்றுதான் கேள்விகள் தற்போதுள்ளன. இறக்குமதி செய்யப்பட்ட ஜனாதிபதி ஒருவரும் உள்ளார். அது வேறொரு கதையாகும். தற்போது தாமரை மொட்டின் அரசாங்கமே உள்ளது. தாமரை மொட்டு இறுதியில் யாருக்காவது ஆதரவினை வழங்கும் என்று கருதினால் அது தவறானதாகும். நாம் கட்டாயமாக தாமரை மொட்டின் சார்பில் ஒரு வேட்பாளரை நிறுத்துவோம். ரணில் விக்ரமசிங்காவுக்கு நாம் மரியாதை செலுத்துகின்றோம். ஓரினச் சேர்க்கையை சட்டமாக்காதவரே தாமரை மொட்டின் வேட்பாளர். நாட்டின் சொத்துக்களை விற்பனை செய்யாத ஒருவரே தாமரை மொட்டின் வேட்பாளர். அவர் நிச்சயமாக தேர்தலில் களமிறக்கப்படுவார் என்றும் அவர் குறிப்பிட்டார். மர்மமான முறையில் காணாமற் போன வெளிநாட்டு சுற்றுலா பயணியான இஸ்ரேலிய பெண்ணை மயங்கிய நிலையில் சல்லி கோவிலுக்கு அருகில் மீட்டெடுத்துள்ளனர்.
இஸ்ரேல் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த 25 வயதுடைய பெண் சுற்றுலா பயணி திருகோணமலையில் மர்மமான முறையில் காணாமற் போன நிலையில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தலையீட்டில் 3 நாட்களுக்கு பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். போலீஸ், இராணுவம், பிரதேச செயலகம், உப்புவெளி பிரதேச சபை, சுற்றுலா பணியகம் ஆகியவை மீட்பு பணியில் ஈடுபட ஆளுநரால் பணிப்புரை விடுக்கப்பட்டது. ஆளுநரின் பணிப்புரைக்கு அமைய குறித்த தரப்பினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டு மர்மமான முறையில் காணாமற் போன பெண்ணை மயங்கிய நிலையில் சல்லி கோயிலுக்கு அருகில் மீட்டெடுத்துள்ளனர். இருபதுக்கு 20 உலக கிண்ண இறுதிப் போட்டியில் தென் ஆப்பிரிக்காவை 7 ஓட்டங்களால் வெற்றி கொண்ட இந்தியா 2வது தடவையாக உலக கிண்ணத்தை சுவீகரித்தது. விராட் கோஹ்லி குவித்த அபார அரைச்சதம், ஹார்திக் பாண்டியாவின் கடைசி ஓவர் உட்பட கட்டுப்பாடான பந்துவீச்சு, ஐஸ்பிரீத் பும்ராவின் துல்லியமான பந்துவீச்சு என்பன இந்தியாவை சாம்பியனாக்கின. முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்த இந்தியா 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 176 ஓட்டங்களை பெற்றது. 177 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய தென் ஆப்பிரிக்கா 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 169 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது. விராட் கோலி ஆட்ட நாயகன் விருதை பெற்றதோடு பும்ரா தொடராட்ட நாயகன் விருதினையும் பெற்றுக்கொண்டார். தென் ஆப்பிரிக்காவில் 2007 நடைபெற்ற அங்குரார்ப்பண 20க்கு 20 உலக கிண்ண போட்டியில் MS தோனி தலைமையிலான சாம்பியனான இந்தியா இப்போது 17 வருடங்களின் பின்னர் ரோஹித் சர்மாவின் தலைமையில் 2வது தடவையாக உலக சாம்பியனானது குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது TBCயின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.